We have Arabica and Robusta. Robusta coffee, okay. Different varieties. Yes. Normally those two carry here. Okay. You know Salak. snake fruit. Okay. முள்ளாக இருக்குது இந்த செடியில். ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து ஒரு காஃபி பிளான்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்டான காஃபி வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ என்னென்ன காஃபி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சாம்பிள் எடுத்து பார்க்க போகிறோம். காஃபியா You know what is the plant makeup? Cacao? Yeah. Yeah. Cacao they make a chocolate. cocoa, yeah, chocolate. Maybe in Canada you import the bean Chocolates and then make chocolate in your country. Yeah. இதெல்லாம் சாக்லேட் கொக்கோ பட்டர். இதுதான் சாக்லேட் செய்கிறதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு கொக்கோ தான். ட்ராகன் ஃப்ரூட் செடி இப்போ தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் இருக்கும் பொழுது. ஓகே. அனிமல் பண்ணுறாங்க. லெமன் கிராஸ் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. லெமன் கிராஸ் நானே வளர்க்குறேன். ஓகே. This is the one. The one. Yeah, only one that woken up. Or lazy. It's in the daytime. Okay. This guy is there, right? Same one. This is what eats like this. This is only for display, Yeah, but this, They release it. yeah, but this is the one that eats the coffee Yes. and digest the seed. With that seed, you do processing. Yes. They digest the skin only. When they come out, Okay. the seeds is strong. Uh-huh. Inside they have the stuff. Okay, okay. So, It's a styrofoam. இதில் தெரியுறதில்ல, இவர் தான் வந்து என்ன பண்ணுவாராம், இவர் இங்கே காஃபி கொட்டைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த காஃபி கொட்டைங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாராம். காஃபி கொட்டைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு, அதாவது காஃபி பழம், இவர் காஃபி பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து டாய்லெட் போகும்போது அந்த காஃபியோட கொட்டை வந்துடும். அதை வந்து இவங்க பொறுக்கிட்டதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சுருக்காங்களாம். அவங்க வந்து சீட் ஹண்டர் அதை பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி காஃபி செய்வாங்களாம். லூவா காஃபின்னு சொல்கிறாரு அது பேர். பார்க்கணும். இது வந்து சும்மா நம்ம டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. அங்கே பிடிச்சிட்டு வந்து வச்சு அதை சாப்பாடெலாம் போட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து அதை திறந்து விட்ருவாங்க. திருப்பி அடுத்த வாரம் வேறு எதனா பிடிப்பாங்க. தெரியல அது. What is this one? In Indonesia we call it maja. Maja. But in English we call it calabash. Calabash. Originally it comes from South America. Okay. That's a fruit. It's fruit, but not eatable. That's a? not Not edible. Not edible. Okay, okay. இது பேர் மஜாமா, இந்த ஃப்ரூட்டு பேர். இது எதுனா சாப்பிடக்கூடாதான். ஆனால் பயங்கர பெருசாக இருக்குது. ஹனி. ஓகே, ஓகே. இந்த ஹனியில் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு யா உள்ளார இருக்குது தேனி. கோபி லிவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இருக்குது. இதுதான் அந்த நம்ம பார்த்த ஒரு விலங்கு. அது பேர் சிவட் காட். ஓகே, அது பேர் வந்து பாம் சிவட் கேட்ஸ் அப்படின்றாங்க. இதுங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த காஃபி செடியை சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட சீடை வந்து கொட்டையை வந்து
டாய்லெட் போகும்போது எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. அது வந்து டைஜஸ்ட் பண்ணாங்க, டாய்லெட் போகும்போது எடுத்துருவாங்க. அந்த டாய்லெட்லேருந்து எடுக்கிறது தான் இது. ஸோ அது பூப்லேருந்து எடுக்கிறது தான் இதெல்லாம். ஒரு ஹிஸ்ட்ரியும் வச்சுருக்காங்க. We have the coffee bean, yeah. Okay. After dry and wash. This one, yeah. Okay. Is this directly from the trees? No, this one is Digested. from the animals. And this one is Oh, from the okay. animals. And from the tree in a further, yeah. Okay, okay. And starting from here, Okay. in here we have the some spices. Okay. First one is the curcuma. Ah, One is curcuma for the turmeric. right, and also for making herbal tea. Okay. Yeah. And this one is galanga. This galanga seems like the seems like the ginger, but the taste is different. We use for making soup and also for making tom yum soup. Yeah, understand. Little bit sweet, yeah. Turmeric. Yeah. And this one is normal ginger. This one is normal ginger, the strong one. But this one is an aromatic ginger. Different. Yeah. Different taste, yeah. And also we have the lemongrass here. Okay. And also we have the black pepper. Okay. This one is White white pepper. And this one Cloves. is the clove. Yeah. You know clove? Yeah, I know. You use in Bali or Indonesia, not Okay. only used for cooking, but also used for cigarette. Cigarette. Yeah, we Okay. use the tobacco for the good taste, like Okay. warm taste like that, yeah. And this one is the cinnamon. Cinnamon. And also we have the mango skin. Mango. The skin of mango, no mango, but Yeah. mango skin, yeah. Got it. Yes. Just for making herbal tea. So processing to making herbal tea seems like to making a coffee. Okay. We roasting, we grounding, and seeding process. And this one is cacao. Cocoa bean. powder. Okay. It's not roasting yet. Okay. So the roasting, the smell is come out. Yeah. Yeah. And this one is the normal coffee, or Coffee. Bali coffee. We mix with Arabica and Robusta, yeah. Straight. This Robusta. This one is Arabica, but Robusta is smaller. This one, yeah. Okay. Robusta, Arabica. Small. Okay. But Arabic. the small one is more strong for the Robusta. More strong taste. But the Arabica is light and a little bit sour like that, yeah. ஓகே. இதுதான் வந்து அதோட பூப்பு, அந்த அனிமலோட பூப்பு இது. This one அது இந்த மாதிரி தான் வந்து from the animal. இதுதான் வந்து எடுத்து ப்ராசஸ் This one after பண்ணுறோம். wash and dry. ஓகே. ஸோ அதோட லிட்ரின் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. Yeah, and this one after wash and dry. ஓகே. த சேம் பூ. Still like in the fur there. Yeah, Just okay. don't worry about the poo because it's not direct contact with the poo. Okay. Hot water to kill the bacteria. process. Then we get clean like this. And also the coffee bean have the two layer. The first layer like this. ஓகே. The first ரைட். layer and the second layer ஓகே. until we get the clean like this. This, Got yeah. it. So you have 3 layers totally. Yeah, this is 3 steps. Okay, these are ready to roasting. It's not direct contact with the food. Don't worry, drink the coffee, yeah? Yeah. Drink coffee, now food like that. Now we are going to the Okay. roasting process. Like a roasting process in your place, yeah? Okay. Oh, roasting it. Sorry, finish process for the roasting. Smell is come out after the roasting, yeah? Okay. This one, yeah? After roasting and get this Okay. one. After get this one, we are going to the grounding process and further, yeah? Okay. So, yeah, I understand. We are going to the grounding process to get the Okay. powder. Powder. Okay. Smooth powder. After the grounding, the smell is more strong. Okay. In the further, yeah? ஸோ 45 நிமிஷம் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வறுக்கிறாங்க. அது வறுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அது. ஓகே. Grounding process, yeah? Wow. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சோடனே இதில் போட்டுட்டு அம்மியில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. Yes, grounding process, yeah, like that. ஓகே. இப்போ வாசனை வருது. More strong. Different like that. எஸ். Yeah? Okay. Now we are going to the final process. It's the Okay. final process in here. The manual process to seeding process to get the smooth powder, yeah? இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை இன்னமும் பண்ணுறாங்க. After that, we ground it. Right, yeah? ஸோ அதை வந்து ஓகே Powder, yeah? The last is like To get the smooth powder like Okay, that, yeah? okay, It's got ready it, to yeah. use, yeah?
You only pouring the hot water and wiping the powder settle in the bottom and you are ready to drink. Nice. But the luwak coffee and also the cocoa powder, the same process, yeah? Okay. After finishing here, you are going to upstairs to Okay. get the coffee and tea tasting, yeah? பாலி கேட் பூ சீனோன்னு எழுதியிருக்காங்க. அது என்னென்னா கேட் பூனா வந்து டாய்லெட்டு. ஸோ சீனோ மீன்ஸ் காஃபி இஸ் இட்? Yeah. சீனோ மீன்ஸ் காஃபி. Yeah, like that. ஓகே. இது வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை இன்டெஸ்டைன்லாம் போயிட்டு வருதுன்னு கவலைப்படாதீங்க. இது வந்து அந்த பூனை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து தான் எடுக்கிறோம். அதுக்கு அந்த சீடு வந்து 3 லேயர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து காமிச்சாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது என்னென்ன டேஸ்ட் தருவாங்க இல்லை என்ன எதுன்னு தெரில. இது வாங்கினதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்ன பண்ணுவாங்க, இது நம்ம டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா வாங்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த இடத்துக்கு கூட. How many coffees are there? And this all is free for you. But if you want to try the luwak coffee Okay. from the animal, you can Okay. buy the 55,000, yeah? 55,000. Yeah, 55,000. Okay. But this all is free for you. This complimentary, yeah? Okay. For the moment, I put coffee and tea tasting same like the picture. Okay, you so can that I know understand. about the name. Okay. And also for the function, yeah? Okay. The first one is Rosella tea. Okay. This Rosella tea is good for the blood pressure and blood circulation, yeah? Okay. And this one is ginger Ginger tea. Okay. It's good for the blood. It's good for the stomach problem and also good for the sore throat, yeah? ஸோ மொத்தம் 13 காஃபி வந்து டேஸ்டிங்க்கு One is the red வச்சுருக்காங்க. rice tea. This red rice tea is good for the bone because the high calcium. என் வாழ்நாள்லேயே நான் இவ்வளோ வெரைட்டிஸை நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு ஒரே டைமில் இவ்வளோ வெரைட்டிஸ் ட்ரை பண்ணது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 13 வெரைட்டிஸ் இருக்குது. 13 வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி இருக்குது. இந்த எல்லா காஃபியுமே வந்து இப்போ நமக்கு வெறும் இது எல்லாமே டேஸ்டிங்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஒரே ஒரு காஃபி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அது வந்து காசு கொடுத்து வாங்கணும். அது வந்து அந்த ஸ்பெஷல் அந்த பாலி கேட் பூ காஃபி அப்படின்றது. ஸோ அது மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து தனியாக 55,000 சொல்கிறாங்க. அது கொடுத்து நான் வாங்கி அதை டேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்ம ஒன்றாவது வாங்கணும்ல, அதனால் அதுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இவ்வளோ காஃபி அண்ட் டீ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வெண்ணிலா ஆரம்பிச்சு வெண்ணிலா, கோகோனட், பாலி, ஜின்சிங், பாலி மொக்கா, செஃப்ரான், ஜிஞ்சர், லெமன் கிராஸ், ரைஸ் டீ, மேங்கோ டீ. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம். வாட் இஸ் இஸ் நேம்? லுவாங் காஃபி. Luwak. லுவாங். Yeah, Luwang. from the animal. ஓகே. இது வந்து அனிமல்கிட்டேருந்து வருது. அனிமல் ஃபுட். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நான் வந்து ஸோ இதுதான் வந்து அந்த பூனை வந்து சாப்பிட்டுட்டு அதோட கக்காலேருந்து எடுக்கிறது, அந்த கொட்டையை வந்து பியூரிஃபை பண்ணி அதுலேருந்து பண்ணுற டீ. அதுலேருந்து பண்ணுற காஃபி. இது வந்து அப்படியே பிளாக் காஃபியாக இருக்குது. நம்ம இது சக்கரை போட்டு அப்படி வந்துடலாம். பிளாக் காஃபி நம்ம இதில் பிளாக் காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லுவாக் காஃபி ட்ரை பண்ணிட்டேன். இந்த காஃபி வந்து இவங்க வந்து பிளாக்காக தான் கொடுக்குறாங்க. இதை வந்து பால்லாம் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு சில காஃபி ஏற்கனவே நமக்கு டேஸ்டிங் கொடுத்த ஒரு சில காஃபியில் கூட அது பால் கிடையாது தான், சோயா க்ரீமா. ஸோ இவங்க பால்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்களாம். இது வந்து இப்படி தான் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுலேயே 2 ஆப்ஷன் இருக்குது. அரேபியனா இல்லை வந்து ரோபஸ்டா என்னமோ சொன்னாங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்ட்டு. அதில் நான் வந்து அரேபியன் சூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு எப்படி இருந்தாலும் பிளாக் காஃபின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கசப்பாக இருந்த மாதிரி இருந்தது. பட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பிளாக் காஃபி குடிக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ப்ராசஸ் அந்த மாதிரியானதுனால. ஸோ அதுதான். இப்போ டீயெல்லாம் டேஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, காஃபி டேஸ்டிங்காக முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷாப்புக்கு போய் என்ன வந்து வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த ஒரு வியூக்காகவே இங்கே கண்டிப்பாக வரலாம், வந்து காஃபி குடிக்கலாம். அது யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு இடம், அப்படியே ஒரு மலை, அந்த மலையிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே காடு மாதிரி இருக்குது. இந்த காட்டில் தான் இவங்க அந்த காஃபி இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் இந்த கேட் இருக்குல்ல, இது ஒரு வெரைட்டி ஆஃப் கேட். அந்த கேட்டுங்க வந்து இதை தான் சாப்பிட்டுட்டு அதுங்க வந்து கக்கா போயிடுதுங்க. அதுலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு 3 லேயராக இருக்குங்க, அதெல்லாம் பிரிச்சுட்டு அதை இடித்து அதை ஃப்ரை பண்ணி அப்படி பண்ணுறது தான் இந்த லுவாக் காஃபி அப்படின்றது. அதனால அது எங்கே பார்த்தாலும் இதுங்களோட இமேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வியூஸே அவ்வளோ ஸ்பெக்டாகுலராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த மாதிரி இடத்துல ஒரு காஃபி குடிக்கணும்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து வெதரும் வந்து நல்லா சில்லுன்னு அப்படியே காற்றடிக்குது. இப்போ தான் லேசாக வெயில் ஆரம்பிக்குது, ஆனால் இவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த பூனை. அவன் இதை தூங்கின்னு இருக்கும், பகல்லாம் வந்து தூங்கின்னு இருக்கிறது, நைட்டு ஆனால் போயிட்டு சாப்பிட்டுட்டு வச்சுட்டு இது பண்ணுறது. கடைசியாக வந்து டிஷர்ட்டு அதுன்னு சொல்லிட்டு கடைசியாக 8 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். என்னோடய 8 லட்சம் ரூபாய் இந்த ஊர் காசு. நம்ம இந்த ஊரில் வந்தால் ரொம்ப பணக்காரனாக வாழலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். எஸ், ஓகே. எல்லாம் பாருங்கள், லட்சமாக இருக்குது. ஒன்று 10 லட்சம். எஸ், Maybe 1, 2, 100, yeah? yeah. Okay, can you check? Can I check? Okay. Okay. I give Yeah, you balance. yeah, wait a moment, yeah? ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு காஃபி 8 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு காஃபி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட் வந்து ஃபூக் ஹண்டர்ன்ற டிஷர்ட்டு. ஸோ இவர் போட்டுட்ருக்காருல அதே தான். இது வந்து அந்த அனிமலோட டாய்லெட்டை கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. பை. ஸோ இதுதான் சுற்றி நிறுத்தாங்க. ஸோ ரெஸ்ட்லெஸ். சரி, ஃப்ரெஷ்ஷாக கக்கா போயிருக்கு இப்போ தான். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து தீர்த்தா எம்புல் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஊரில் இந்த கங்கை நீரெலாம் இருக்குல்ல, அதில் வந்து குளிக்கிற மாதிரி ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலைல 7லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும் இது ஓப்பனு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டவர் கட்டிட்டு தான் குளிக்கணுமா. ஸோ அது எப்படி என்னன்னு பார்க்கணும். அது வந்து ரெண்ட்டு தருவாங்கன்னு சொன்னார் நம்ம கைடு. ஓகே. Sarong, where did we get inside? Let's go. Sorry. 1%? Yeah. 75. How many? 1. 75,000. 75,000. இப்போ டிக்கெட் வந்து 75,000 இதை வாங்கியாச்சு. இப்போ 75,000 கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ லேண்டராக போகிறோம். கைடு கூப்பிட்றாரு. ஓகே. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் டிக்கெட் வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரி செக் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் தான் டிக்கெட் தேவைப்படும். ஓகே. ஸோ டிக்கெட் பண்ணியாச்சு. Statue of Indra God. What was it? Statue of Indra? Indra. Okay. To do the prayers here? Pardon? Do we have to do the prayers here? No? You can do pray there. Okay. In the altar before you do the meditation. Okay. You can worship him. You get blessed. Okay, this is Lord Indra. Okay. ஸோ இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே வந்து இந்த மாதிரி அப்படியே இருக்கும். இதே தான் இருக்கும் இந்த டிசைன். இவங்களோட பேல்னிஸோட ஒரு இது இந்த என்ட்ரன்ஸ் வந்து மாதிரி இருக்கிறது. This one is what? Mandir. Mandir, yeah. For which god? I think for the spirit who worship inside the tree. Okay. We believe what spirit. ஸோ இது ஒரு கோயில் தான், அது நமக்கு தெரியுது. ஸோ இந்த லுங்கி கட்டிட்டு தான் குடிக்கணும். இந்த லுங்கி வந்து இப்போ நம்ம வாடகைக்கு தான் வாங்கணும். Okay, we get. The sarong only for entrance, yeah, not for Temple. not for getting wet. Not for getting wet. Yeah, we have rented sarong. Yeah, this one is rent. Yeah, no.
This everyone have to wear this. Have access to get in. ஓகே, இங்கே வந்து கிளியராக போட்டிருக்காங்க இந்த சராங் இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான இதில் தான் ட்ரெஸ் கோடில் தான் வரணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரெஸ் கோடில் தான் நானும் இருக்கேன், என்னோட கைடும் இருக்கார். With the green one. We wear the green one now. Yes. Now, okay. Where to buy that? Oh, this dress is just to entry to the temple. That's why. And It should be dry. Okay. Before and after using. Okay, got it. I would like to ask you to see how. It's okay. You hire the local restaurant to Put the bags. Okay. Comme ça. Symbolisé Okay. à sa fontaine. Bonne pensée, you rent sarong and locker. Okay, one green dress and one locker. Un pour deux. You Udah dah have dong. one toilet available here. 40.000 ayam lokal. Sige. 42.000. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லுங்கி கட்டிட்டு வரோம். இவங்களாம் போட்டு டிரைவர் போட்டிருக்காருல, அந்த மாதிரி லுங்கி கட்டிட்டு வருவோம். அந்த லுங்கி கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளார அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த பச்சை ட்ரெஸ் நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஸோ இந்த பச்சை ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000 பே பண்ணணும் பச்சை ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ரெட் இதுக்கும். அது வந்து நம்ம இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு அந்த ரெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு 10 இந்த பக்கம் பிடிக்கணும். ஸோ இந்த 2 மட்டும் விட்டுற சொல்லிட்டாங்க. இந்த இதுவும் இது பக்கத்தில் இருக்கிறதும். அது ஏன் அப்படின்னா அது வந்து ஏதோ டெத்து அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ணணும், ஃபியூனரல் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதோட கண்டினியூஷனு இங்கே இந்த பக்கமும் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க அங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து அது 2த்துல மட்டும் குளிக்கக்கூடாது, அது சும்மா தான் வரும். ஸோ மிச்சம் எல்லாத்துலேயும் குளிக்கணும். இப்போ காலியாக இருக்குது, நான் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா லைனாக க்யூஸ் இருந்தது. ஆனால் இந்த பச்சை ட்ரெஸ் தான் எல்லோரும் இந்த பச்சை ட்ரெஸ் காசு கொடுத்து தான் வாங்கணும். அண்ட் இதை முடிச்சுட்டு இந்த வழியாக அப்படியே அவங்க குளிச்சுட்டு அவங்க உள்ளே வந்துட முடியும். அந்த வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு 2, அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஆமாம், இதோட முடியுது. இது ஒன்று தான் யூஸ் பண்ணால் அதுக்கு மாதிரிலாம் போகக்கூடாது. இது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கோயிலுக்குள்ளார இப்போ தான் போக போகிறோம். இப்போ நம்ம குளிச்சிட்டோம். நம்ம இதுதான் கோயில், ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது தான் கோயில். அதை கேட்ட உடனே போகலான்னு சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அவராக சொல்லலை. இந்த மாதிரி கேட்டால் தான் தெரியுது. ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவல் கோயிலுக்குள்ளார போகிறோம். கோயிலில் சிலை கூட பார்த்திங்கன்னா லுங்கி தான் கட்டி வச்சுருக்காங்க. Main area. This is the main area. Okay. இப்போ தான் நம்ம அதை குளிச்சுட்டு, நம்ம கோயில் மாதிரிலாம் ஐயருங்கெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு காலியாக தான் இருக்குது. இதுதான் அந்த ஹோத்தில் வந்து ஹோலி வாட்டரு. இதில் வந்து இங்கே வந்து அப்படியே எரப்ட் ஆகுது. தெரியுமா தெரில கேமராவில். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அசைவு இருந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து கீழே அந்த பூமியிலேருந்து அப்படியே குப்பிடிக்குது. ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து அங்கங்கே அந்தந்த சாமிக்கு வந்து தனித்தனியாக கட்டி வச்சுருக்காங்க.
மேலே ரூஃப் எல்லாம் காலி தான். அதுதான் அவர் அப்பயே சொன்னார், உங்கள் இது மாதிரி இருக்காதுங்க, மழை பெஞ்சதுன்னா கூட வெயில் அடித்தாலும் நாங்கள் வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து அவங்க ஆளுங்க மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் போகணுன்னு போட்டிருக்கு. ஸோ போகணும், நம்ம போகலாம். இதெல்லாம் என்ன சாமின்னு தெரியல. இவங்க வந்து நம்மள மாதிரி தான் கும்பிட்றாங்க. ஆனால் வாட் நேம் வாட் காட் இஸ் திஸ்? இந்திரா. Actually, this is dedicated to the god of Indra. Okay. And he is another deity for that. Okay. So like we don't, our temple is not like in India, okay? Yes. You have pure like a statue. You Yeah, worship directly. yeah. But here we worship No statue. Like, no statue like that. It's like a manuscript. It could, But how you tell this Indra God? from the story of the local. Okay. How the main god will worship him. Indra. Okay. And also we worship Vishnu, Brahma, or Yeah. Shiva also. Okay. It's like the place, the chairs to put the idol there. Okay. So nowadays we cannot see the idol. Let's keep that. To keep there. Right. I have the door, right? Uh-huh. Idol inside. Oh. Alright. You know, we take it out the idol when we do the ceremony only. Not every And day. every day, got it. We sacred it. We don't want Hmm. people steal it. Okay. Yeah. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சிலை இந்த இடத்துலலாம் சிலை இருக்குமா, இப்போ எதுவும் சிலைலாம் இங்கே இல்லை, ஈஸ்வர சிலை இருக்குமா, அந்த சிலை வந்து என்ன பண்ணுவாங்களாம், இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்களாம். இந்த இடத்துல ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஸோ நம்ம போக தேவையில்ல. இந்த ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிவிடுவாங்களாம். இந்த மாதிரி இடத்துல லாக் பண்ணிவிட்டு எப்பப்போல்லாம் இவங்க சாமி கும்பிட்றாங்களோ அப்போ அந்த சாமியை எடுத்து இந்த பூஜைலாம் பண்ணுவாங்களாம். அந்த டைம் மட்டும்தான் இவங்களுக்கு தேவைப்படும். நைஸ். இந்த ஊரில் எப்படி கும்பிடணும் அப்படின்றது, எப்படி கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க அப்படின்றது பார்க்க முடியும். இதெல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் செருப்புலாம் போட்டுட்டு போகிறாங்க. அது என்ன இருக்குன்னு தெரில. செருப்புலாம் போட்டு சாமி கும்பிட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியல. ஏதோ கொடையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் ஒரு காலி கோபுரம் மாதிரி இருக்குது. அதில் எதுவும் சாமி எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் இவங்கெல்லாம் கும்பிட்றாங்க. இந்த கொடையெல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே வந்து ஹோலி வாட்டர். We look from that one because that's the axis. I'm not able to see any snakes No, here. we don't see it. You are also not able to see the snake, right? No, Yeah, I I'm was looking like, I'm not for. gonna make him look again. No, it's not scary. Maybe it's not poisonous. Yeah, when it's not that big. I'm still searching for it. 1, 2, 3. Okay. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொப்பளிச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் பியூரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி பியூரிஃபை ஆகிட்டு இங்கேயே வந்து சின்ன தண்ணி பாம்புலாம் இருக்கான் இந்த குளத்தில். அதுக்கப்புறம் தவக்கலெல்லாம் இருக்கான். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி நமக்கு இந்த தண்ணியில் தான் நம்ம குளிக்கிறோம். Do we have, are you able to see any snakes here? He was telling that there is some snake. He is telling that there are some snakes here. I am not able to see anything. Sometimes come out just a small snake only. It's not poisonous. Not poisonous. Yeah. So Okay. if it's here, we don't. But this will come every time, is it? Always. Always like it. It's considered to be here since 10th century. 10th century. 10th century, they found this. Spring. The spring, and then they create the temple afterwards. Oh, this is the one because of which temple is created. According the story where the fight with that evil king, god of Indra. Okay. Yeah. So this water is a poisonous one, and God of Indra Yeah. changed it to the normal water. The evil king was very wicked and but powerful, and he claimed himself like a god. So he
he banned people to worship God with him. Okay. Asked people to worship him. So God Indra become angry and he come to the earth try to kill him. He was Okay. fighting between Indra and evil king. Mm-hmm. During his fighting, the evil king created this spring, Okay. toxicated spring first. Okay. And then the troops of Indra were thirsty, they drank. Mm-hmm. Water, suddenly they died. Devotees died. The Indra is also more powerful than evil king. He knows he come from this water. Okay. And then he neutralized, become healing water, and given to the troops. Okay. So positive side. Yeah, Okay. you can say the story of the local and also. Yeah. பட் ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, பூமிக்குள்ளார வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா 10வது நூற்றாண்டுலேருந்தே இருக்கான். இதனால தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்களாம். இது வந்து இந்திரான்னு சொல்லிட்டு சாமி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை வந்து எல்லாம் மக்கள் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஈவில் ஸ்ப்ரிங்கை வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கொண்டாந்ததை பார்த்திங்கன்னா ஒரு கெட்டவர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு அரக்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அரக்கன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த தண்ணியை வந்து பாய்சனஸ் ஆக்கியிருக்காரு இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸை உருவாக்கி. இந்த மாதிரி கலப்படம்லாம் இருக்கும். அது இங்கேருந்து தெரியுதா தெரில, மேபி கொஞ்சம் அப்படியே அந்த கீழேருந்து அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து பாய்சனஸாக மாற்றிட்டாராம் அந்த ராட்சசன். அவர் வந்து பாய்சனஸாக மாற்றிட்டதுனால இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் வந்து இதை வந்து நல்ல தண்ணியாக மாற்றி மக்களுங்க வந்து ஹீலிங் பவர் கொடுக்குற மாதிரி அன்றைக்கி பண்ணாராம். ஸோ அதுதான் இந்த டெம்பிள் உருவான கதை. நைஸ் ஸ்டோரி, தேங்க்யூ. Maybe more people will understand this now. Shift. Sorry. ஏதாவது தெரியுதான்னு பார்க்குறேன். மேபி வீடியோவில் எனக்கு எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு மாதிரி கொப்பளிச்சிக்கிட்டே இருக்குது தண்ணி. அவங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து ஸ்ப்ரிங்கு. இந்த பூமியிலேருந்து அது வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. This way? Okay. கோயிலோட ப்ரொசீஜர் என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி லுங்கி கட்டிட்டு வரணும் ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ்க்கு, இந்த இடத்துக்கு வரத்துக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து குளிக்க போகும்போது பச்சை ட்ரெஸ் மாற்றணும். அண்ட் குளித்ததுக்கப்புறம் திருப்பி அதை தூக்கி போட்டுட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் நம்ம கிராஸ் ஆகணும். ஸோ இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடணும். அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவாச்சு. அதுக்கப்புறம் இந்த லுங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இந்த லுங்கி இப்போ போட்டுட்ருக்க லுங்கி எல்லாமே ஃப்ரீ தான். இந்த லுங்கிக்கு நம்ம காசு கட்ட தேவையில்ல. லுங்கிக்கு வந்து நம்ம டிக்கெட்டோடே வந்துடுச்சு. சரி, இந்த லுங்கி கட்டிட்டு தான் இந்த இடத்துக்குள்ளார வரணும். இந்த லுங்கி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் அந்த ரெட்டு ட்ரெஸ்ஸுக்கும் 30,000. அதுக்கப்புறம் லாக்கருக்கு ஒரு 30,000. இதுதான் நமக்கு செலவானது. அதுக்கப்புறம் அந்த படையல் அந்த சாமிக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 5,000, ஜஸ்ட் ஒரு அந்த ஊதுவத்திலாம் ஏற்றி அது கொடுக்கறதுக்கு ஒரு 5,000 ஆச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம முடிச்சிட்டோம்ல. இப்போ நம்ம வந்து இது கொடுத்துட்டு போயிடணும். தீர்த்தா டெம்பிள் இங்கே நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல ஃபீல். ஆக்சுவலாக ஏதோ ராமேஸ்வரத்தில் குளித்த மாதிரி இருக்குது.